டாப் 50 MCQ கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நவம்பர்லேருந்து முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை நம்ம ஒன் பை ஒன் பார்ப்போம். தமிழ்நாடு அரசினுடைய முதன்மையான சுகாதார திட்டமான எது இப்போது 2 கோடிக்கும் மேற்பட்ட மக்களுக்கு அந்த மருத்துவ சேவை வழங்கக்கூடிய ஒரு மைல்கல்லை எட்டியிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நான் ஆன்சர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய டெலிகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இதுக்கான PDF நான் ஷேர் பண்ணுறேன். ஆன்சர் மக்களை தேடி மருத்துவம். தமிழ்நாடு அரசினுடைய முதன்மையான சுகாதார திட்டமானது இப்போது 2 கோடி மக்களுக்கும் அதிகமானவர்களுக்கு இந்த மருத்துவ சேவையை வழங்குது. மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிறது 2 கோடி மக்களுக்கும் அதிகமானவர்களுக்கு மருத்துவ சேவை வழங்கக்கூடியது மக்களை தேடி மருத்துவம். இது 2021 ஆகஸ்ட் 5 கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி சாமணப்பள்ளி கிராமத்தில் தொடங்கப்பட்டது. சரியா, ரொம்ப முக்கியமானது. முதலமைச்சர் இதை வந்து தொடங்கி வைத்தார். தொற்றா நோய்களுக்கான சர்க்கரை, உயர் அழுத்த அழுத்தம், இதுக்கான மருந்துகள் இதெல்லாம் கொடுக்கறது தான் இதனுடைய மருத்துவ சேவை வழங்குவது அதனுடைய நோக்கமாக ஸ்டார்ட் பண்ணுது. அடுத்து 2வது கேள்வி பாருங்க. தமிழ்நாட்டில் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சோழர் கால கல்வெட்டு தூண் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டுறாங்க. இந்த சோழர் காலத்து கல் தூண் அப்படிங்கிறது கடலூர்ல கண்டுபிடிக்கப்பட்டது. கடலூர்ல பலூர் சரியா, பலூர் அப்படிங்கிற இடத்துல சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது அதாவது 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இந்த தூண் வந்து கிராம மக்கள் அங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு நிலங்களை வழங்கியதை குறிக்கக்கூடிய ஒரு கல் தூணாக கண்டுபிடிச்சிருக்காங்க. விக்ரம சோழனின் ஆட்சி காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கல் தூண். அடுத்து 3வது கேள்வி பாருங்க. 2025 தமிழ்நாடு அரசினுடைய முதன்மை தகவல் தொழில்நுட்ப மாநாட்டினுடைய பெயர் என்ன? தமிழ்நாடு பிளாக்ஸிட் ஐடி கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் இன் 2025. இது எந்த நேம்ல கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா இமேஜின் TN25 அப்படிங்கிற நேம்ல கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ ஏஐ ரிலேட்டடான ஒரு கருத்துருவை அடிப்படையாக கொண்டு தான் இந்த மாநாடு, தொழில்நுட்ப மாநாடு அப்படிங்கிறதும் நடத்தினாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்து தமிழ்நாட்டில் எந்த பழங்குடி இனம் தங்கள் பாரம்பரிய மோத்பேத் திருவிழாவை புத்தாண்டு கொண்டாட்டமாக கொண்டாடியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மோத்பேத் திருவிழா அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த வேர்ல்டஸ்ட் திராவிடியன் எத்னிக் குரூப்ஸோடைய ஒரு செலிப்ரேஷன், மோத்பித் ஃபெஸ்டிவல். ஓகே, அது வந்து நியூ இயராக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. எந்த ட்ரைப் அப்படின்னு பார்த்தா தோடர்கள். சரிங்களா, தோடா ட்ரைப் தான் வந்து இதை செலிப்ரேட் பண்ணுவாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக பழங்குடியினர் சம்பந்தமான கொஸ்டினை வந்து கேட்கும்போது ஓகே, இது வந்து எப்போ அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் லாஸ்ட் சண்டே ஓகே ஆர் ஃபர்ஸ்ட் சண்டே ஆஃப் ஜனவரியில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. லாஸ்ட் சண்டே ஆஃப் டிசம்பர் லாஸ்ட் சண்டேவாக இருக்கலாம், அல்லது ஜனவரியுடைய ஃபர்ஸ்ட் சண்டேவாக இருக்கலாம். சரியா, நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இந்த செலிப்ரேஷன் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஓகேவா, ஆன்சர் ஆப்ஷன் பி தோடாஸ். அடுத்து 2023-24 ஆண்டிற்காக தமிழ்நாட்டினுடைய தாய் இறப்பு விகிதம் MMR அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வருடத்தில் 2023-24 முன்னாடி வருடத்தில் 45.5 இருந்தது, 39.4 டிக்ரீஸ் ஆயிருக்கு. மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ ஓகே, தாய் இறப்பு வீதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது எவ்வளவு ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகிருக்கு. ஓகே, 45.5 இருந்து ப்ரீவியஸ் இயரில் 45.5 இருந்தது. 1 லட்சம், இது எவ்வளோ எந்த அளவுக்கு கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா 1 லட்சம் பிறப்புகளுக்கு எவ்வளவு இறப்பு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறாங்களா. 1 லட்சம் பிறப்புகளுக்கான இறப்பு அப்படிங்கிறது ஓகே 45.5 39.4 ரெடியூஸ் ஆகிருக்கு. இது தமிழ்நாடோட இது. அது மட்டும் இல்லாமல் இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட்னு சொல்லுவாங்க, IMR அப்படின்னு சொல்லிட்டு. IMR இது வந்து குழந்தை, பச்சிளம் குழந்தையுடைய இறப்பு விகிதம், இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட். ஸோ இந்த இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி 8.2 இருந்தது. அதாவது இது எவ்வளோக்கு அப்படின்னா 1000க்கு இது எவ்வளோ கால்குலேட் பண்ணுறாங்க, 1000 குழந்தைகளுக்கு அப்படிங்கிறதுல கால்குலேட் பண்ணுவாங்க. அது 7.7 ரெடியூஸ் ஆகிருக்கு. 7.7 ரெடியூஸ் ஆகிருக்கு. ஓகேவா, சரியா. ஸ்டேட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணிருக்கக்கூடிய அந்த தகவலின் அடிப்படையில் தான் இந்த டேட்டாஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, MMR தமிழ்நாடு 2024 என்ன இருந்தது, ஸோ இதுக்கு முன்னாடி என்ன ரேட்டில் இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னாலும் அதையும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, MMR அது மட்டும் இல்லாமல் MMR அப்படிங்கிறது மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டு, IMR அப்படிங்கிறது இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட்டு. 2 விஷயங்கள் இருக்குது. இது வந்து 1 lakhக்கு, இது வந்து 1000க்கு. ஓகேவா, சரியா. ஸோ இந்த ரெடக்ஷன் அப்படிங்கிறது, அதாவது இந்த ரெடியூஸ் அப்படிங்கிறது எப்படி இருந்ததுன்னா 2020-21 இந்த டைமில் 73 இருந்தது. ஓகேவா, இப்போ நான் சொல்லக்கூடிய டேட்டா 2023-24 45 இருந்துச்சு. ஓகே, 24 அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டேட்டாவை வச்சு நம்ம பார்க்கும்போது 39.4. ஓகேவா, 39.4. இங்கே அதே மாதிரி 8.2 இருந்தது, 7.7 குறைஞ்சிருக்கு. ஓகேவா,
ரைட்டா. இது வந்து டிசம்பருக்கு போன நவம்பருக்கு முன்னாடி வரைக்கும் இந்த டேட்டா, சரியா. ஸோ இப்போ எதுவும் கரண்ட்டாக அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் கடைசியாக நமக்கு அப்டேட் ஆகக்கூடிய டேட்டா. அடுத்து கீழ்கண்டவற்றுள் இது தமிழ்நாட்டினுடைய கூட்டுறவுத்துறையின் கீழ் தொடங்கப்பட்ட திட்டங்களில் ஒன்றல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாட் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு கோஆபரேஷன் டிபார்ட்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. வேர்கள், விழுதுகள், சிறகுகள், தூய்மை அப்படின்னு சொல்லிட்டு பல பெயர்கள் வந்து வைத்திருக்காங்க. ஸோ இது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும், சரியா. தமிழ்நாடு லான்ச்ட் 3 நியூ இனிஷியேட்டிவ்ஸ். வேர்கள், ரூட்ஸ், ஓகேவா. அடுத்து விழுதுகள், ஓகே, ஏரியல் ரூட்ஸ். சிறகுகள், விங்ஸ், ஓகே. இதெல்லாம் தான், இந்த 3 தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணது. இது கிடையாது, சரியா. தொடங்கப்பட்ட திட்டங்களில் ஒன்றல்லன்னு கேட்டிருக்காங்க. தூய்மை, ஓகே. என்னென்ன ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் எது லான்ச் பண்ணல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஓகே. தமிழ்நாட்டினுடைய கூட்டுறவு துறையின் கீழ் தொடங்கப்பட்ட திட்டங்களில் இல்லாதது எது அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்டிருக்காங்க, சரியா. ஸோ ரொம்ப முக்கியமானது வேர்கள், விழுதுகள், சிறகுகள் அப்படிங்கிற அந்த 3 திட்டங்கள் இந்த தமிழ்நாடு கூட்டுறவுத்துறையின் கீழே தொடங்கப்பட்ட திட்டங்கள், சரியா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த ஸ்கீமை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 3 திட்டங்கள், இந்த வேர்கள் திட்டம், சரியா. வேர்கள் திட்டம் சங்க உறுப்பினர்களுக்கான திட்டம். விழுதுகள் அப்படிங்கிறது சங்க பணியாளர்களுக்கான திட்டம். இந்த வேர்கள் திட்டத்தின் கீழே கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நலன் காக்கும் வகையில் மருத்துவம், கல்வி, திருமண நிதியுதவி இதெல்லாம் வாங்கிக்கலாம். புதிய கூட்டுறவு உறுப்பினராக விரும்பினாலும் அந்த கூட்டுறவு அலுவலகத்தில் போயிட்டு விண்ணப்ப படிவம் வாங்கி அதில் வந்து சேர்ந்துக்கலாம். உறுப்பினராக இருக்கக்கூடியவங்க இந்த இறக்கும்போது 50,000, அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுடைய கல்வி செலவுக்கு தலா 10,000, முழு உடல் ஊனம் அடைஞ்சா 50,000, விபத்து மரணம் அடைஞ்சா 1,00,000, இரு பெண் குழந்தைகளுடைய திருமண செலவுக்கு தலா 10,000, பகுதி உடல் ஊனம் அடைஞ்சா 25,000, இந்த மாதிரி நல உதவிகளை அவங்களால பெற முடியும். இந்தியாவினுடைய முதல் அரசியலமைப்பு அருங்காட்சியகம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஹரியானாவில் இருக்கக்கூடிய சோனிபட் அப்படிங்கிற இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஓகே. ஹரியானா, சோனிபட். ஓபி ஜிண்டால் பல்கலைக்கழகம், புதுடெல்லி. இந்தியாவினுடைய முதல் அரசியலமைப்பு அருங்காட்சியகத்தினுடைய திறப்பு விழா நடந்தது, சரிங்களா. 2024 நவம்பர் மாதம் தொடங்கப்பட்டது. இந்தியாவினுடைய முதல் அரசியலமைப்பு அருங்காட்சியகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா சோனிபட், ஹரியானா, ஓகே. இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு ஹரியானா மாநிலத்தில் உள்ள ஓபி ஜிண்டால் சர்வதேச பல்கலைக்கழகம். ஓகே. அடுத்து இந்தியாவினுடைய முதல் பூச்சிக்கொல்லி எதிர்ப்பு உடைக்கவசத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பூச்சிக்கொல்லி எதிர்ப்பு ஃபர்ஸ்ட் ஆன்டி பெஸ்டிசைட் பாடி சூட் அப்படிங்கிறது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ஆன்டி பெஸ்டிசைட் பாடி சூட். இதில் விவசாயிகள் சம்பந்தமானது கிசான் கவாச் அப்படிங்கிறது தான். இதில் தான் பேர் வைப்பாங்க, கிசான் விவசாயி, கவாச் கவசம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ கிசான் கவாச் அப்படிங்கிறது தான் இந்தியா ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ஆன்டி பெஸ்டிசைட் பாடி சூட். அடுத்து பன்னாட்டு சூரிய ஒளி கூட்டமைப்பின் 104வது முழு உறுப்பினராக எந்த நாடு ஆனது? 104th ஃபுல் மெம்பர் ஆஃப் த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படின்னு பார்க்கணும். இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. ஸோ ஆர்மேனியா அப்படிங்கிறது தான் 104வது முழு உறுப்பினராக வந்திருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸில் வந்திருக்கக்கூடிய நாடு, ஓகே. இந்தியா signed an agreement with the International Solar Alliance to fund $2 million in solar projects. அதுவும் பண்ணுறாங்க. சோலார் ப்ராஜெக்ட்ஸில் ஃபண்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்தியா வந்து ஒரு அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணியிருப்பாங்க இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸில்.
ஓகே, யூஎஸ்ல 2 மில்லியன் இன் சோலார் ப்ராஜெக்ட்ஸ் எங்கே அப்படின்னு பார்த்தா ஃபிஜி, மடகாஸ்கர், சிசிலஸ் இந்த இடங்களுக்கெல்லாம் அவங்க வந்து ஃபண்டிங் வந்து கொடுக்க போகிறாங்க. இப்போ நம்ம பார்த்தது இந்த சோலார் அலையன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, 104வது மெம்பராக வந்தது அர்மேனியா. ஓகே, அடுத்து நிதி ஆயோக்கின் ஜல் உற்சவ் பிரச்சாரத்தின் மையம் என்ன? இந்த கேம்பெயின் எதை ஃபோக்கஸ் பண்ணி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஜல் உற்சவ். ஜல் உற்சவ் அப்படிங்கிறது நீர் சம்பந்தமானது இல்லையா, ஜல் அப்படிங்கிறது நீர். ஓகே, நிதி ஆயோக் வந்து ஒரு 15 டே ஜல் உற்சவ் கேம்பெயினை லான்ச் பண்ணாங்க. 15 டேஸ் எதுக்காக அப்படின்னா ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஜல் உற்சவ் அப்படிங்கிற இது. ஸோ நீர் மேலாண்மை மற்றும் பாதுகாப்பு, வாட்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் கன்சர்வேஷன் அப்படிங்கிறது தான் சரியான பதில். நோட் பண்ணிக்கோங்க, வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது சரியான பதில். ஓகேவா, தேசிய செய்திகளில் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே, 15 நாட்கள் நிதி ஆயோக் சம்பந்தமான கேள்வி கேட்பாங்க இல்லையா, நிதி ஆயோக் 15 நாட்கள் அளவிலான ஜல் உற்சவ் அப்படிங்கிற பிரச்சாரத்தை தொடங்கியது நீர் மேலாண்மை, பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மை குறித்த விழிப்புணர்வு மற்றும் இந்த ஒரு விழிப்புணர்வை உருவாக்குவதற்காக நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். வாட்டர் மேனேஜ்மெண்ட். இந்தியா, பிரான்ஸ் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை உள்ளடக்கிய இராணுவ பயிற்சி எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த நாடுகள் எல்லாம் உள்ளடக்கிய ஒரு பயிற்சி வந்து ஓகே நடந்திருக்கு. ஸோ அந்த ஒரு பயிற்சி இந்தியா, பிரான்ஸ், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். ஓகே, இதற்கான பெயர் என்ன? சகர் கவாச், டெசர்ட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பெயர்கள் கொடுத்துருக்காங்க. இந்தியா, பிரான்ஸ், யூஏஇ இதுக்கு பேர் டெசர்ட் நைட். ஓகேவா, டெசர்ட் நைட் மிலிட்ரி எக்ஸசைஸ் அப்படிங்கிறதுல நம்ம வந்து சொல்லலாம். டெசர்ட் நைட் இந்தியா, பிரான்ஸ், யூஏஇ. ஓகேவா, ஸோ இந்த நாடுகள் இணைந்து இருக்கக்கூடியது அரேபியன் சீல நடந்த இந்த பயிற்சி. ஓகே, இதே மாதிரி தர்மா கார்டியன் அப்படின்னு இருக்கு இல்லையா, தர்மா கார்டியன் அப்படிங்கிறது இந்தியா, ஜப்பான் கூட இருக்கக்கூடிய ஒரு பைலேட்டரல் எக்ஸசைஸ். மவுண்ட் புஜி ஜப்பானில் நடந்தது. ஓகே, சாகர் கவச் அப்படிங்கிறது இந்தியன் கோஸ்ட் கார்டோடைய ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ். சாகர் கவச் வெஸ்ட் பெங்கால், இந்தியாவில் நடந்துச்சு. ஓகேவா, ஈக்வரின் அப்படிங்கிறது வந்து இந்தியாவும் மால்தீவ்ஸும் சேர்ந்து நடத்தினது. ஈக்வரின். இந்த மாதிரி இன்னும் நிறைய மிலிட்ரி எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்திரா இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து நடத்தின ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ். ஓகேவா, அடுத்து கேள்வி எண் 12. கும்பகோணத்திலிருந்து எந்த தமிழ்நாடு பொருளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது? தமிழ்நாடு கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பொருள், இதுக்கு ஜிஐ டேக் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. வெற்றிலை. அங்கே என்ன ஃபேமஸ் அப்படின்னா கும்பகோணம் வெத்தலை அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஓகே, அதே மாதிரி இன்னும் சில இடங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பொருட்களுக்கு இந்த ஜிஐ டேக் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபுல் டீடைல்ஸ் ஜிஐ டேக் எதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் இருக்கக்கூடியதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இதில் இருக்கக்கூடிய பலாப்பழம் வந்து பலாப்பழம், முந்திரி இதெல்லாம் வந்து பன்ருட்டி. எந்த ஏரியா அப்படின்னா பன்ருட்டி, அங்கே ஃபேமஸாக இருக்கக்கூடியது. இந்த சின்ன வெங்காயம் செட்டிக்குளம். ஓகேவா, அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டில் வந்து நம்ம பார்க்கும்போது சித்திரைக்கார் அரிசி, இது திருநெல்வேலி, ராமநாதபுரம். மாணிக்க மாலை, தோவாளை. ஓகே, தோவாளை அப்படிங்கிற இடத்துல. ஓகே, சம்பா மிளகாய் வத்தல், விருதுநகர். இங்க விருதுநகர்ல எலுமிச்சை புளியங்குடி. ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்நாடு புவிசார் குறியீடு வழங்கப்பட்ட முக்கியமான
இண்டெக்ஸ், ஜே இண்டெக்ஸ், சரியா? பல பொருட்களுக்கு வந்து ஜே இண்டெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அது கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இதுலேருந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க. 6 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வந்து கிடச்சிருக்கு இப்போ ரீசெண்டாக. அதில் பண்ருட்டி பலாப்பழம், நான் சொன்ன மாதிரி பண்ருட்டி பலாப்பழத்துக்கு, ஓகே, பண்ருட்டி முந்திரிக்கு கிடச்சிருக்கு, புளியங்குடி எலுமிச்சைக்கு, விருதுநகர் சம்பாவத்தலுக்கு, ராமநாதபுரம் சித்திரைக்கார அரிசி, செட்டிக்குளம் சின்ன வெங்காயம், இந்த 6 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. இப்போ தமிழ்நாடு புவிசார் குறியீடுல டோட்டலாக எவ்வளவு இருக்குது அப்படின்னா 68. இந்த இன்னைக்கு டோட்டல் எவ்வளவு பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா 68ஆக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் விளைவிக்கக்கூடிய அல்லது குறிப்பிட்ட தனித்துவத்தோடு உருவாக்கப்படக்கூடிய சிறப்பு வாய்ந்த அந்த பொருட்களை சிறப்பிக்கக்கூடிய வகையில் மத்திய அரசு இந்த புவிசார் குறியீடு அப்படிங்கிறது வழங்குது. ஜியோகிராபிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த குறியீடு வழங்குது. ஓகே, இப்போது இந்த மாதிரி குறியீடு வாங்க இருக்கக்கூடிய அந்த பொருட்களை வேற யாரும் வியாபார நோக்கத்துக்காக போலியாக தயாரித்து, ஓகே, இந்த பெயரை பயன்படுத்துவதெல்லாம் தடை பண்ணுற வகையில் இதுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி கும்பகோணம் வெத்தலை, தோவாளை மாணிக்க மாலை, இது சொன்னா தோவாளை மாணிக்க மாலை, அதுக்கும் புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் இப்போ நான் சொன்னதெல்லாம் இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடுக்கு கொடுத்துருக்கக்கூடிய புவிசார் குறியீடு. அப்போது தேசிய அளவில் இந்த புவிசார் குறியீடு வழங்கின அதிகமான எண்ணிக்கையில் வழங்க அந்த புவிசார் குறியீடு வாங்கியிருக்கக்கூடிய மாநிலத்தில் 79 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கி உத்தரப்பிரதேசம் முதலிடத்துலையும், தமிழ்நாடு 68 பொருட்களுக்கு வாங்கி 2வது இடத்துலையும் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக வந்து எந்த மாவட்டம் இந்த புவிசார் குறியீடுல அதிகமான எண்ணிக்கையில் வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தா தஞ்சாவூர் இருக்கிறதுலே. தஞ்சாவூர் 11 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வாங்கிட்டு முதல் இடத்துல இருக்குது தமிழ்நாட்டில். தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ் ஆல் ஓவர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தமிழ்நாட்டில் பார்க்கும்போது தஞ்சாவூர் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கு. ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 13. உலக நீரிழிவு நோய் தினத்தினுடைய கருப்பொருள் என்ன? வேர்ல்டு டயாபெட்டிக் டே. இந்த டயாபெட்டிக்ஸ் டேவுடைய கருப்பொருள் என்ன? நீரிழிவு நோயினுடைய கருப்பொருள் பிரேக்கிங் பேரியர்ஸ், பிரிட்ஜிங் கேப்ஸ் அப்படிங்கிறது தான் இதனுடைய கருப்பொருள். ஸோ இப்போ இது எப்போ 2024 14th நவம்பர் அப்படிங்கிறது தான் வேர்ல்டு டயாபெட்டிக்ஸ் டே. ஓகே, ஒரு வருஷமும் நவம்பர் 14 தான் நீரிழிவு நோய் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்து முதல் உலக தியான தினம் அப்படிங்கிறது எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. தியான தினம், ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ், இது ரொம்ப முக்கியமான நாட்கள் வந்து ஏதாவது ஒரு கேள்விகள் வந்து கேட்கலாம். இப்போ உலக ஃபர்ஸ்ட் எவர் வேர்ல்டு மெடிடேஷன் டே அப்படிங்கிற ஒன்றை வந்து அனுசரிக்கிறாங்களாமா. இந்த மாதிரியான ஒன்று எப்பொழுது அனுசரிச்சிருக்காங்க அப்படின்னா டிசம்பர் 21ஆம் தேதி முதல் உலக தியான தினம். முதல் உலக தியான தினம் அப்படிங்கிறது டிசம்பர் 21, 2004 அன்று கொண்டாடுறோம். சரியா? இதை யூஎன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவிக்குது. ஓகே, மனநலம் மற்றும் உடல்நலத்தை மேம்படுத்துவதில் தியானம் அப்படிங்கிறத முன்னிலைப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஐநாவினுடைய முதல் ஃபர்ஸ்ட் எவர் அப்படிங்கிறது உலகளாவிய நிகழ்வில் இந்தியா அப்படிங்கிறது முக்கியமான ஒரு தலைமை தாங்கக்கூடிய இடத்துல இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம். முதல் உலக தியான தினமாக ஒரு தீர்மானத்தை 21 டிசம்பர் அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலக தியான தினமாக கொண்டாடுறோம். ஸோ நவம்பர் மாதம் 29, 2024 அன்னைக்கு பொதுச்சபையால் தீர்மானம், ஐநாவால் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. சரியா? நன்மைகள், அமைதி, ஒற்றுமை இதெல்லாம் வளர்ப்பதற்காக இந்த தியான தினம் அப்படிங்கிறத அனுசரிக்கிறோம். அடுத்து 15. டிஜிட்டல் வேளாண்மை இயக்கத்தின் கீழ் முதல் மைல்கல்லை எந்த மாநிலம் எட்டியது? ஃபர்ஸ்ட் டு அச்சீவ் எ மைல்ஸ்டோன் அண்டர் டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷன். டிஜிட்டல் வேளாண்மை இயக்கம் அப்படிங்கிறது கீழே ஒரு மைல்கல்லை எட்டியிருக்காங்க. ஸோ எந்த மாநிலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குஜராத் ஹேஸ் பிகம் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு அச்சீவ் அ சிக்னிஃபிகண்ட் மைல்ஸ்டோன், ஓகே, இன் டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷன். எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா குஜராத். ஆப்ஷன் பி, குஜராத் தான் இந்த ஒரு சிறப்பான இடத்தை அச்சீவ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டு அச்சீவ் டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷனில் ஒரு குறிப்பிட்ட மைல்கல்லை எட்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ரைட். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஃபார்மர் ஐடி ஒரு யூனிக் டிஜிட்டல் ஐடென்டிட்டிஸாக ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஆதார் கூட லிங்க் பண்ணுறது. ஓகே, அவங்களுடைய ஸ்டேட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ். ஓகே, அது மட்டும் இல்லாமல் லேண்ட் ஓனர்ஷிப் சேஞ்சஸாக இருக்கட்டும். ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்க்ளூட் பண்ணக்கூடிய ஒரு டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷன். சரியா? அது கீழே வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? இந்த மாதிரி 25% ஆஃப் டார்கெட் ஃபார்மர்ஸ் இந்த ஸ்டேட் குஜராத் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபார்மர்ஸ் ஐடி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, லேண்ட் ரெக்கார்ட் சிஸ்டம் கூட அண்ட் ஆதார் கூட இணைத்திருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். சரியா? ஓனர்ஷிப் டீடைல்ஸ் எல்லாமே லிங்க் பண்ணியிருக்கக்கூடியது.
அடுத்து சென்னை அருகே தொடங்கப்பட்ட தமிழ்நாட்டின் முதல் மிதவை உணவகத்தினுடைய பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல் மிதவை உணவகத்தினுடைய பெயர் என்ன? தெரிஞ்சவங்க ஆன்சர் கொடுக்கலாம். தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் எங்க அப்படின்னா முட்டுக்காடுல. சரியா, முட்டுக்காடுல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் முட்டுக்காடு. சரியா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த மிதவையினுடைய பெயர் என்ன? அதான கேள்வி. முட்டுக்காடு மிதவை படகு உணவகம். சரியா, முட்டுக்காடு ஃப்ளோட்டிங் போட் ரெஸ்டாரண்ட். சரியா, நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட முதல் மிதக்கக்கூடிய உணவகம். அடுத்து 14வது கேள்வி. கைவினைஞர்கள் மற்றும் பொறி கைவினைஞர்களை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாடு எந்த திட்டத்தை தொடங்கியிருக்கிறது? தூய்மை மிஷன் ரிலேட்டட் இல்லை, தொல்குடியினர் வேர்கள் கிடையாது. கலைஞர் கைவினை திட்டம். கரெக்டா? கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிறது தான் கைவினைஞர்களுக்கான ஒரு முக்கியமான திட்டமாக ஸ்டார்ட் பண்ண ஸ்கீம். ரொம்ப நல்லா ஒரு முக்கியமான ஸ்கீமு. இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு கைவினைஞர்களுக்கு 5% வட்டியுடன் ரூபாய் 50,000 முதல் 3 லட்சம் வரை கடன் உதவி கொடுக்குறாங்க. ஓகே, KKT அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. கலைஞர் கைவினை திட்டம் தொடக்க விழா அப்படிங்கிறது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் நடந்த விழாவில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த கலைஞர் கைவினை திட்டத்தை தொடங்கி வைத்தார். ஓகே, புவிசார் குறியீடு பெறுவதற்கான அரசு மானியம் அப்படிங்கிறது 1 lakh வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் சில விஷயங்கள்லாம் அந்த டைமில் வந்து அப்டேட் கொடுத்தாங்க. ஓகே, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கலைஞர் கைவினை திட்டம். கொஸ்டின் நம்பர் 18. 2022-23 ஆண்டிற்கு தமிழ்நாட்டின் மொத்த மாநில உற்பத்தியினுடைய GSDP வளர்ச்சி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2022-23 ஆண்டின் தமிழ்நாட்டின் மொத்த மாநில உற்பத்தியினுடைய வளர்ச்சி வீதம் என்ன? எவ்வளவு % வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 14.16% வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. வளர்ச்சியினுடைய அளவு போன வருடத்தை அதற்கு முந்தைய வருடத்தை விட ஒப்பிடும்போது 14.16% அதிகரிச்சிருக்கு. தமிழ்நாட்டினுடைய மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியினுடைய வளர்ச்சி விகிதம் 14.16% அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மொத்த மாநில உற்பத்தியினுடைய வளர்ச்சி வீதம் அப்படின்னு கேட்கும்போது 14% உயர்ந்திருக்கிறது. அது வந்து பர்சன்டேஜில் சொல்கிறோம், அமௌண்ட்டாக சொல்லும்போது கோடியில் சம்திங் வரும். சரியா, ரைட்டு, தெரிஞ்சுக்கோங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கலாங்களே. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மகாராஷ்டிரா அடுத்து தமிழ்நாடு செகண்ட். மகாராஷ்டிரா அடுத்து செகண்ட். சரியா, இது நமக்கு தெரியணும். அடுத்த கேள்வி பாருங்க. 2025 எந்த மாவட்டத்தில் முதல் ஜல்லிக்கட்டு நிகழ்வு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து புதுக்கோட்டை. அடுத்து தமிழ்நாட்டில் நிலையான கழிவு மேலாண்மைக்கான திட்டத்தினுடைய பெயர் என்ன? அது பேர் தான் தூய்மை மிஷன். கழிவு மேலாண்மைக்கான திட்டம் அதனுடைய பெயர் தூய்மை மிஷன். ஓகேவா, தூய்மை மிஷன். ஸோ விரைவிலேயே ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமானது. தமிழகத்தில் விரைவில் தொடங்கப்படக்கூடிய இந்த தூய்மை மிஷன் அனைத்து துறைகளோடு இணைந்து சாதனை படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் கூட அறிவிச்சிருப்பாரு. யாரும் சுத்தம் செய்கிறாங்க, யாரோ அள்ளுறாங்க, யாரோ தரம் பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குப்பை பிளாஸ்டிக் எல்லாம் வந்து நம்ம வந்து வீசக்கூடாது. அது மீண்டும் நம்மக்கிட்ட தான் வந்து சேரும். அதனால் வந்து நாம் வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக தூய்மையான சுற்றுப்புறங்களை உருவாக்கணும். குப்பைகளை தரம் பிரித்து அதற்குரிய இடத்துல வந்து குறைந்தபட்சமான ஒரு நாகரிக பண்புவாது வச்சு நம்ம வந்து அதை செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தூய்மை மிஷன் அப்படிங்கிறத கொண்டு போய் செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரைட்டு. அதாவது ஸ்வச் பாரத் இந்தியாவில் இது வந்து தமிழ்நாட்டில் நிலையான கழிவு மேலாண்மைக்கான ஒரு திட்டம் தூய்மை மிஷன். அதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ இந்த வீடியோ போடுற டைமில் கூட இது அப்டேட் ஆகிருக்கலாம்.
தொடங்கி வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத, இது குப்பை மேட்டர் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு அவேர்னஸோடு க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, தெரிஞ்சுக்கோங்க. ரைட். ஸோ இதே போல் இன்னும் நிறைய கொஷின்ஸ் இதனுடைய கண்டினியூஷன் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.